இளையோர் குரல் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நம்ம பெரியார் மணியம்மை தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. முதல்ல அவர்களை வரவேற்று விடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளை எடுத்து தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இளைஞர்களினுடைய கனவுகள் மாறி இருக்கு, எதிர்பார்ப்புகள் மாறி இருக்கு, லட்சியங்கள்லாம் மாறி இருக்கிறது. இந்த இளைஞர்களின் எண்ணங்களுக்கு கனவுகளுக்கு ஏற்ப அரசியல் கட்சிகள் தங்களை மாற்றி கொண்டிருக்கிறார்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அதற்கு தான் நம்ம விடை தேட போகிறோம். ரெண்டு பக்கமும் வந்திருக்கிறாங்க. ஒரு தரப்பினர் அரசியல் கட்சிகள் எங்கள் கனவுகளுக்கு ஏற்ப எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேச வந்திருக்கிறார்கள். அவங்கள வரவேற்கலாம். மீண்டும் வணக்கம். இந்த புறம் இருக்கிறவங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் எதிர்பார்ப்பு எங்கேயோ இருக்குது, அரசியல் கட்சிகளினுடைய செயல்பாடு எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்வதற்காக வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வரவேற்கலாம். இப்போ முதல்ல உங்களிடமிருந்து தொடங்குறேன். எந்தெந்த வகையிலெல்லாம் மாறி இருக்கிறாங்க அரசியல் கட்சிகள் அப்படின்னு நினைக்கிறீங்க? பேசுங்கம்மா. இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஈஸியான ஆக்சசபிளான பிளாட்ஃபார்மாக என்ன இருக்குது அப்படின்னா சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியாவில் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அதனால நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு மக்களவை செஷன் நடந்தாலும் சரி, மாநிலங்களவை செஷன் நடந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லீடர்ஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நமக்கான பட்ஜெட் அவங்க என்ன ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. அதை தாண்டி இன்றைக்கி பாலிசி மேக்கிங்கில் யங்ஸ்டர்ஸோடைய பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்குது. எப்படின்னா, இன்றைக்கி நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ப்ரைவேட்டாக கேம்பெயின் கம்பெனிஸ்னு வச்சுருக்காங்க. அந்த கேம்பெயின் கம்பெனிஸில் பாலிசி மேக்கிங் கூடிய டெசிஷன் மேக்கர்ஸாக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பொலிட்டிக்கல் தாட்ஸ் இதன் மூலியமாக வளருதுன்னு நான் நினைப்பேன். சரி, இன்றைய இளைஞர்களுடைய கனவுன்னு பொதுவாக பார்த்தோன்னா முதல்ல இருக்கிறது கல்வி தான். இப்போ அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்காம போது. எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தா 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு. முக்கியமாக டாக்டரேட்டாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கட்டும், அவங்க 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடஒதுக்கீடு. இது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 7.5% இடஒதுக்கீடு உங்களுக்கான கிராமப்புற மாணவர்களுக்கான பங்களிப்பு அதிகமாக இருக்கு. அவங்களும் அரசை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். இணையவழி கல்வி. இப்போ கோவிட் பீரியடில் படிக்க முடியாது, நிறையா டிகிரிஸ்லாம் பாஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ இணையவழி கல்வி கொண்டு வந்தது ஒரு இணையவழி கல்வி. வெரி குட். இந்த மாதிரி நான் கேட்குறேன். அடுத்து நெக்ஸ்ட் வாங்க சார். இன்னைக்கான மெயின் ஃபோக்கஸே யங்ஸ்டராக தான் இருக்கிறாங்க. அப்போ யங்ஸ்டரில் பாதி பேர் நல்லா படிக்கலாம் அப்படின்னு வருவாங்க. சில பேருக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்ஸ் மீட்டப்லாம் வச்சு யங்ஸ்டர்ஸை நல்லா என்கரேஜ் பண்ணி இன்றைக்கி அவங்க எவ்வளோ பெரிய பெரிய லெவலுக்கு போயிருக்கிறாங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. குட் பாயிண்ட், நல்ல பாயிண்ட். இது மாதிரி தான் நான் கேட்குறேன். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார். எல்லா எலெக்ஷன்ஸ்லேயுமே முன்னாடிலாம் பெண்கள் உரிமை அப்படின்ற போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த டைம் எலெக்ஷனில் பெண்களுக்கு முக்கியமான கொள்கைகள் இல்லைனா அறிவிப்புகள் நிறையா வரும் நான் எதிர்பார்க்குறேன். அது ரொம்ப முக்கியத்துவமாக இப்போ வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. சூப்பர் பாயிண்ட். ஆக்சுவலாக ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தான் பெண்களை பற்றி அதிகமாக அரசியல் கட்சிகள் பேச தொடங்கி இருக்கிறாங்க. பெண்கள் உரிமைன்னு பேசுகிறாங்க. இந்த காலேஜுக்கு அது ரொம்ப பொருத்தமான அப்சர்வேஷன். நல்லா கைத்தட்டுங்க அவங்களுக்கு. இது மாதிரி அப்சர்வேஷன் தான் கேட்குறேன். நான் இப்போ அரசியல் கட்சிகள் கொடுக்குற வாக்குறுதிகளே அதோட ஸ்ட்ரக்சர் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சப்சிடிஸ் தாண்டி ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம் பக்கம் போகிற மாதிரி இருக்குது. சப்சிடிஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. பட் அட் த சைடு எப்படின்னா, இப்போ பெண்களுக்கு சொன்னாங்க இல்லையா, பெண்களுக்கு கொடுக்குறது வெறும் சப்சிடிஸ் மட்டும் கொடுக்காம இப்போது ஒரு புது ஸ்கீம் வந்ததில்ல, சேஃப்டி ஸ்கீம், TNWE சேஃப்டி ஸ்கீம். அதுக்குள்ளே 9 சப் ஸ்கீம் இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அன்பு குடில் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. பெண்கள் நமக்கு தெரியும், நம்ம பர்சன்டேஜ் படி எஜுகேஷனில் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், ஆனால் வேலை யாருமே பார்க்கறது கிடையாது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, வேலைக்கு யாரும் போகாமல் இருக்கிறது கிடையாது, வேலைக்கு போயிட்டு குடும்பம் குழந்தைகள்னு வேலையை விடுற பெண்கள் தான் அதிகம். ஸோ இந்த பிரச்சனையும் கவர்மெண்ட் டேக்கிள் பண்ணுன்றதுக்காக தான் அந்த அன்பு குடிலும் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, அவங்க குழந்தைங்களை டே கேர் மாதிரி விட்டுட்டு இவங்க வேலைக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட் பெண்களை வெறும் சப்சிடிஸ் மட்டும் கொடுக்காம ஒரு ஸ்ட்ரக்சரலாகவும் அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளையுமே இப்போ விமனாமிக்ஸ் அப்படின்றதுல
கன்சர்ன் செலுத்துறது நல்ல விஷயமா பார்க்குறேன் சார். சூப்பர், எக்ஸலண்ட், நல்லா பேசியிருந்தாங்க சார். இப்போ வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க சார். அதாவது ஒரு குரூப் டார்கெட் பண்ணி இளைஞர்களுக்குன்னு தனி ஒரு மாநாடு, அப்போ இளைஞர்கள் மட்டும் கூப்பிட்டு அப்போ பார்க்கும்போது இப்போ இந்த பார்ட்டிஸ்க்கு இவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. மகளிருக்குன்னு தனி மாநாடு, அப்போ இந்த பார்ட்டிஸ்க்கு இவ்வளோ மகளிர் இருக்காங்க. அதை பார்க்கும்போது சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, டெலிவிஷனாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேலே இருக்க ஒப்பீனியன் மாறும் சார். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தனித்தனியான ஒரு மாநாடு மாதிரி வச்சு ஒப்பீனியன்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஒப்பீனியன்ஸ் மேக் பண்ணுறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கான முக்கியத்துவம் வடிவத்தை மாற்றி இருக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே கைத்தட்டலாம். உங்கள் அணி வந்து ரொம்ப சின்ன அப்சர்வேஷனாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன் தான். இப்போ இந்த தரப்பில் வந்து இப்போ இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் எந்த அடிப்படையில் கட்சிகள் தங்களை மாற்றிக்கவே இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி சார், அவங்க சொன்ன ஆஸ்பெக்ட் எல்லாமே ரொம்ப ரைட்டு. ஆக்சுவலி வேல்டான பாயிண்ட்ஸாக பேசியிருக்காங்க, என்னுடைய பாராட்டுகள். நான் ஆனால் இன்னொரு ஒரு ஆஸ்பெக்டை வந்து நான் டிஸ்கவர் பண்ணலான்னு, அதை பற்றி பேசலான் இருக்கேன். என்னன்னா, ஒரு நல்ல தலைவன் தான் வந்து மக்களோட கனவுகளை வந்து ப்ராப்பராக வந்து வழி நடத்துகிறான். அதாவது எப்படி சொல்கிறது, லீட் பண்ணுறது, ப்ராப்பராக லீட் பண்ணணும் ஆக்சுவலி ஒரு நல்ல தலைவன். ஆனால் வந்து அரசியல் மயப்படுத்தாமல் மக்களை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் உன் கனவுக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து அரசியல்வாதிங்க மாற்றிட்டாங்கன்னு கேட்குறது வந்து அபத்தமாக எனக்கு தோணுது சார். அவர் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, கட்சிகள் இன்னும் இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தலை, வெறும் வாக்குகளாக பார்க்குறாங்கன்ற அப்சர்வேஷன். நல்லா கைத்தட்டலாம். இப்போ உங்கள் அன்னைக்கு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்குறார். இது மாதிரி தான் நான் கேட்குறேன், எப்படி இன்னும் மாறாமையே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா. சார், இளைஞர்கள் வந்து கண்ட்ரியோட எதிர்காலம்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்லிமெண்ட்டில் நம்ம இடஒதுக்கீடுன்னு பார்த்தோன்னா இன்னும் மூத்த தலைவர்கள் தான் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியில் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போது யூத்ஸ் தான் நம்மளோட ஃப்யூச்சர் சொல்லும்போது அவங்களோட டெசிஷனுக்கு அங்கே ஒரு வேலிடிட்டியே இல்லாமல் போயிடுது. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த கண்ட்ரியில் என்ன மாதிரி ரிஃபார்ம் வரணும் அப்படிங்கிறது நாட்டுக்கு தெரியப்படுத்தலாம். நல்ல பாயிண்ட். இன்னும் பார்லிமெண்ட்டில் வயசானவங்க தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, இளைஞர்களுக்கான குரல் எங்க அப்படின்ற கேள்வி. நல்ல பாயிண்ட், வெரி குட் சார். இன்றைய இளைஞர்கள் எதிர்பார்க்கக்கூடிய க்ளீன் பாலிடிக்ஸ் இன்ன வரைக்கும் வரலன்னு தான் சார் சொல்வேன். ஸோ எத்தனையோ அரசியல் கட்சிகள் நாங்கள் வந்து கொள்கையில் சொல்கிறாங்க, நாங்கள் ஊழல் தவிர்ப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் அது நடைமுறையில் சாத்தியப்படுத்தப்பட்டதே இல்லை. லைக் இன்ன வரைக்கும் அது அதிகமாக ஆகிட்டு இருக்க மாதிரி தான் சார் பார்க்கப்படுது. ஸோ க்ளீன் பாலிடிக்ஸ் நேர்மையாக இருக்கணும், ஊழல் லஞ்சம்லாம் இருக்கக்கூடாது, ஆனால் இருந்துகிட்டே தான் இருக்கு, இன்னும் அதிகரிச்சுட்டே தான் சார் இருக்கு. ஸோ அதை இளைஞர்கள் வெறுக்கிறாங்க. ஆமாம் சார், இளைஞர்கள் நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அது வந்து கம்மியாயிட்டு. நல்ல பாயிண்ட். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். எல்லாத்தையும் பாயிண்டடாக சொல்லியிருக்கிறாங்க. கல்வி ரீதியாக அநேக மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீட் ரத்துக்காக ஆரம்பத்துலேருந்து போராடிட்டு இருக்காங்க, புதிய மாற்றங்கள் கொண்டு வராங்க. ஆனால் அப்போ எழுந்து இருக்கிற நீட் ரத்து இன்னும் கொண்டு வரல. இதனால நிறைய மாணவர்கள் தங்கள் உயிர்களை வந்து இழந்துட்டு இருக்காங்க சார். அதை பற்றி என்னோட ஒரு கேள்வி வைக்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, கட்சிகள்லேயே மாறுபட்ட பார்வை இருக்கு. ஒரு சில கட்சிகள் வந்து வேணும், இன்னைக்கு வந்து குவாலிட்டி எஜுகேஷன் தான் அப்படின்றாங்க. இன்னொரு கட்சிகள்லாம் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? ஒரு கட்சியில் வந்து இப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ இதுக்காக நிறைய போராட்டம் நடக்குது சார். உண்ணாவிரதம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமோன்றது மாணவர்களோட கருத்தாக இருக்குது சார். நீங்கள் என்ன குழப்புறாங்கன்றீங்களா? குழப்புறாங்க. ஒன்று வேணும்னு வைக்கணும், இல்லை வேணான்னா வேணான்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு போராட்டமே பண்ணிட்டு இருந்தா மாணவர்கள் கடைசி நிலை என்ன சார் ஆகுறது? முடிவு தான் என்ன? இல்லை மாற்றம் வருமா வராதா? டைரெக்டாக சொல்லிட்டா அதுக்கான முயற்சிகள், அடுத்த கட்ட முயற்சிகள் பார்ப்பாங்களே. ஓகே, மாணவர்களை கல்வி ரீதியாக குழப்புகின்றன கட்சிகள். ஆமாம் சார். ஓகே, பாயிண்ட். அவங்க மாற்றிக்கலன்னு நினைக்கிறது வந்து சார், அவங்க வேட்பாளர் நிறுத்துகிற அந்த விதம், அதாவது பெண்களுக்கு 10% தான் கொடுக்குறாங்க மோஸ்ட் ஆஃப் த கட்சி வேட்பாளர் நிறுத்துறதுல. பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து அதிகமாக்கணுன்றீங்க? ஆமாம் சார், வேட்பாளர்கள் நிறுத்துறதுல பெண்கள் கம்மியாக நிறுத்தப்படுறாங்க சார் எல்லா கட்சியிலையும். ஆனால் ஒரு கட்சியில் மட்டும் 50% நிறுத்திருக்காங்க சார். அதே மாதிரி பொது தொகுதிகளில் ஆதி தமிழர்கள் நிறுத்துறது, அது கம்மியாக நிறுத்துறதே இல்லை சார் மோஸ்ட் ஆஃப் த கட்சி. நீ சொல்கிற ஒன்று பாயிண்ட் வந்து நல்ல பாயிண்ட், பெண்களுக்கான இடங்களை அதிகமாக்கணும். உண்மையில் இளைஞர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? இருக்குதா சார்? யாருக்கு சார் இல்லாமல் இருக்கும்? நீங்கள் வந்து பெண்களுக்கு 50% கொடுக்கணும் அப்படின்றது. 50% இல்லைனா கூட ஒரு 35% அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாச்சும் ஆக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் எடுத்து பார்த்தோம்னா, நான் கேட்குறது இளைஞர்கள், நீ ஒரு ஆணா இருக்கு இல்லை, உனக்கு அந்த எண்ணம் இருக்கு, பெண்களுக்கு 50 கொடுக்கணும், 50% கொடுக்கணும் சார்.
கொடுக்கணுன்றது. ஆணுக்கு பெண் சமம் அல்ல சார், ஆணும் பெண்ணும் சமம், அந்த ஒரு மைண்ட் செட் வரணும் சார் எல்லாருக்கும். ஸோ அந்த ஈக்குவாலிட்டி இல்லை, இன்னும் இல்லை. அது இளைஞர்களுக்கு வருத்தத்தை தருது. ஓகே, வெரி குட். அடுத்து சார், இப்போ அரசியல் கட்சிகள் வந்து மாறி இருக்காங்க சார். இளைஞர்களுக்கு ஏற்றாப்புல எப்படி மாறி இருக்காங்கன்னா, ஓட்டு சார்ந்து எலெக்ஷன் வந்துடுது, அதை பொறுத்து தான் மாறி இருக்காங்களே தவிர எங்களோட கனவுகளுக்கு ஏற்ப மாறி இருக்காங்களான்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ வந்து தாகத்தில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், அதை விட்டுட்டு நான் எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்குறேன், அந்த மாதிரி வந்து லேப்டாப் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை மார்க்குக்கு இது பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து நாங்கள் அதுதான் வேணும்னு நாங்கள் கேட்கல. சந்தேகப்படுறீங்க, உங்களுக்கு இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் உங்களை வந்து தயார்படுத்திக்கல அப்படின்றது அரசியல் கட்சி அப்படியே ஒரு முயற்சியா அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல. கவர்றதுக்காக தான் பண்றாங்களே தவிர இந்த மாதிரி நாங்க சலுகைகள் தரோம், இதெல்லாம் செய்யறோம், உங்களை சப்போர்ட் பண்றோமே அப்படி அதுவும் எலெக்ஷனுக்காக பண்றாங்களே தவிர அவங்க உண்மையான கன்சர்ன் இல்ல. அதாவது இளைஞர்கள்னு சொன்னா 40% வாக்குகள் எங்கள்கிட்ட இருந்து கிடைக்குது. ஸோ எங்களை ஒரு பேச்சு பொருளாக, எங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருளை பேசி எங்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்குற ஓட்டு கருவிகளாக தான் எங்களை பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம், 3.5 அவங்க வந்து வெறும் 1000கணக்கான பேருக்கு மட்டும் தான் வேலை வாய்ப்பை கொடுக்க முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீட்டை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனாலையும் மாணவர்களோட குடும்பங்களும் அதிகமாக ஓட்டு போட்டாங்க. மாணவர்களுடைய கடனை ரத்து செய்கிறேன்னு சொல்லி 3 நிபந்தனைகளை வச்சு 30 வயசு கீழே இருக்கணும், வேலை இல்லாமல் இருக்கணும், பர்டிகுலர் வருஷத்துக்குள்ளே வாங்கினா தான் நாங்கள் அடைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இவ்வளோ நடைமுறை சிக்கல் இருக்குது, எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பண்ண முடியும்னு சொல்லி, சாத்தியமானதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறம் எங்களால் இது பண்ண முடியாது, நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு எப்படி எங்கள்கிட்ட மாற்றி சொல்கிற அந்த இளைஞர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. அது உங்களுக்கு வருத்தமாக இருக்கு. ஆமாம் சார். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா. இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னீங்க, பட் இவங்க சில அதிருப்திகள்லாம் சொல்கிறாங்கல்ல, இதில் எல்லாம் அவங்க மாற்றிக்கொள்ளவே இல்லை அப்படின்னு. இப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீடு எங்கே இருக்குது, இளைஞர்களுக்கான இடஒதுக்கீடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறீங்க? பெண்களுக்கான இடஒதுக்கீடு சொல்லியிருந்தாங்க. லோக்கல் பாடிஸ், அதாவது உள்ளாட்சி தேர்தலில் 50க்கு 50% சீட்ஸ் ஒதுக்கப்பட்டு தான் இருக்குது. இன்னும் பெண்களுக்கு 50%, ஆண்களுக்கு 50% அப்படிங்கிறத சட்டமாக உருவாக்கி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து சட்டப்பேரவை, அடுத்தடுத்த ராஜ்யசபா இல்லை லோக்சபா எலெக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க அதுக்கான முன்னிலையை எடுப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இன்னொன்று வந்து இளைஞர்களுக்கான சப்போர்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இளைஞர்கள் வந்தாலே நீங்கள் வந்து என்ன சொல்லிடுறீங்க அப்படின்னா, இல்லைப்பா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அரசியல் படுத்தலை, அரசியல் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு படுத்துறாங்களா படுத்தலையா அப்படிங்கிறது தெரியும், அந்த ஒரு அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஜேஎன்யூ எலெக்ஷன், அதாவது ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி எல்லாருக்குமே தெரியும். அங்கே முன்னாடி வர இளைஞர்களுக்கு வந்து அவங்க தான் அங்கே எலெக்டட் பண்ணி தான் அங்கே வந்து ஓட் நடக்குது. வலதுசாரி இடதுசாரி அங்கே கட்சிகள் இருக்குது. வலதுசாரிகள் அந்த சேர்ந்த வின் பண்ணவங்க இந்த டைம் வலதுசாரிகள் தான் ஜெயிச்சாங்க. அதுக்கான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த இளைஞர்கள் வராங்க அப்படிங்கிறத நடத்துறாங்க. நல்ல அப்சர்வேஷன். உங்கள் பேர் என்னம்மா? சத்யபானு. என்ன படிக்கிறீங்க? பிடெக் ஏஎன்டிஎஸ். நல்ல அப்சர்வேஷன். பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஜேஎன்யூ போன்ற நிறுவனத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க ரெப்ரசன்டேஷன், அவங்கள ஆதரிக்கிறாங்க, அது ஒரு பெரிய இந்திய அளவில் பேசுபொருளாக இருக்குது அப்படின்ற பாயிண்ட். சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞருக்கு வழிவிடுறோம்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் பேசிக்கலாக இப்போ ஒன்றிணை அரசியல்லையும் சரி மாநில அளவுலையும் சரி, ஓகே, ஓவராலாக வந்து 66% வந்து யூத் ஓட்டர்ஸ் இங்கே இருக்காங்க. ஆனால் வெறும் 8% மக்கள் மட்டுமே வந்து யூத்தில் வந்து பேசப்படுறாங்க. அதுவும் இப்போ அவங்க சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்டில் வந்து நிறையா யங்ஸ்டர்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் லோக்சபா ராஜ்யசபாவே எடுத்துக்கோங்க, எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நம்மளால் மிஞ்சி போனால் பார்க்க முடியும். ஸோ மெயினாக எல்டர்ஸ் தான் ரூல் பண்ணுறாங்களே தவிர்த்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்தா நம்மளால் ஒழுங்காக ரூல் பண்ண முடியாதுன்ட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. பட் ஒரு டைம் நம்மக்கிட்ட கொடுத்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்ற சொல்ல முடியும். அதனால அவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வழி விடலை இது வரைக்கும். அது என் கருத்து. ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயே அந்த தன்மை இருக்கு, இளைஞர்களுக்கான ஸ்பேஸ் குறைவா இருக்குன்றீங்க. இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்குமா? இப்போ கூட சமீபத்திய ஒரு அரசியல் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசப்படுது. இன்னும் நம்மளுக்கு வேட்பாளர் பட்டியல் வரல, பார்ப்போமே, இன்னும் வரலாமே அப்படிங்கிறது என்னோட கருத்தா நான் நினைக்கிறேன். நல்லா கவனிச்சுட்டே இருக்கிறாங்க அவங்க. சார், அதே போல் யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா நம்மளோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் என்னன்றதா இருக்குது சார். இப்போ நீட்டுன்னு சொல்கிறாங்க, எத்தனை பேர் நீட்டுக்காக போராடணுன்றது கேள்விக்குறி தான். ஜல்லிக்கட்டுக்காக அவ்வளோ இளைஞர்கள் போராடினாங்க, எத்தனை பேர் நீட்டுக்காக இங்கே உட்காந்து போராடி இருப்பாங்கிறது கேள்விக்குறி தான் சார். அப்போ யங்ஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும்போது தான் நம்மளால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ளே உள்ளே போக முடியும் சார். வெரி குட்.
அவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்கல்ல, கட்சிகள் வந்து தயாரா இருக்கு இளைஞர்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு, நீங்க அதற்குள்ள போகிறதுக்கு என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்க அப்படின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார். ஓகே, அது ஒன்று கண்டிப்பாக சொல்லுவேன். ரெண்டாவது என்னன்னா மாணவர்கள் ட்ரக்ஸ் நிறையா போயிட்டு இருக்கு சார். அதை வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கணும், அதை வந்து தவிர்க்கணும், அதை ட்ரக்ஸே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கரெக்டாக இருக்கணும். அது எந்த அரசியல்வாதிகளும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சார். நல்ல பாயிண்ட். இளைஞர்கள் மத்தியில் போதை கலாச்சாரம்ன்றது பெருசு, யாரும் எந்த கட்சியும் பெருசாக பார்க்க மாட்டாங்க சார். போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படின்றது பிரதானமாக எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளும் பேசுகிறாங்க. இவர் சொல்கிற விஷயம் இளைஞர்களுக்குள்ள அது அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, எந்த கட்சிகளும் அதை அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியலையே, ஏன் தடுக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? சார் 2022 முன்னாடி 5000 மேலே லிக்வர் ஷாப் இருந்துச்சு, வைன் ஷாப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2022 லிக்வர் ஷாப் ஒரு 1000 அளவுக்கு குறைச்சிருக்காங்க. படிப்படியாக தானே நம்மளால் வந்து குறைக்க முடியும், எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டும் டக்குன்னு சடனாக பண்ண முடியாதுல்ல சார்? நல்ல பாயிண்ட். கவனிச்சுட்டே இருக்கிறாங்க செய்திகள்ன்றது படிப்படியான ஒரு விஷயம்தான் இருக்குன்னாங்க. ஆனாலும் போதைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இளைஞர்கள்ட்ட ரொம்ப பெருசாக போகுது, நம்ம இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா கட்சிகள் இந்த இஷ்யூவை புரிஞ்சிருக்கிறாங்களா? எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே ஒரு கன்சர்னோட அதை கவனிக்கிறாங்களா? கண்டும் காணாதமா அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக வந்து நான் அப்போஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இளைஞர்களுக்கு மத்தியில் ட்ரக்ஸ் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எல்லா கட்சிகளுக்கும் தெரிஞ்சுதான் இருக்குது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அடுத்தது விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசியல் கட்சி இப்போ நடந்துட்டு இருக்க ஆளுங்கட்சியில் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அந்த ட்ரக்ஸை தடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயினான மோட்டிவாக இருக்குது. நாங்கள் விளையாட்டுக்கு முன்னுரிமை தரதே அதுக்கு தான் காரணம் அப்படிங்கிறாங்க. சார், ஒரு பக்கம் இவர்களே வந்துட்டு ஆன்டி ட்ரக் கேம்பெயின் நடத்துகிறாங்க, ஒரு பக்கம் இவங்களே லிக்வர் சேல்ஸை இன்க்ரீஸும் பண்ணுறாங்க. அரசே விட்டு அரசே தடுப்பது அப்படிங்கிறது எந்த வகையில் சாத்தியமாக இருக்கும் சார்? நம்ம மட்டும் டாஸ்மார்க்கை வந்து மூடணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க மாநிலங்களில் வந்து நம்ம ஏதாச்சும் இப்போ நம்மளுக்கு வேணான்னு இல்லை நம்மக்கிட்ட ஏதோ கிடைக்கலன்னா பக்கத்து மாநிலத்துக்கு தான் போவோம். எங்களோட வருவாய் குறையும், அவங்களோட வருவாய் அதிகரிக்கும். அதனால வந்து ஒரு இம்பேலன்ஸான ஸ்டேட் வரும். சார், இப்போது மது வந்து ஒழிக்க முடியாது அப்படின்னு பேசுகிறோம், ஆனால் நம்ம நாட்டில் இளைஞர்களோட எண்ணிக்கை கூட. அப்போ நம்ம நாட்டை ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி ஆக்கணும்னா அதுக்கேற்ற மெஷர்ஸ் எடுக்கணும்ல சார் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும். இப்போ நீ அடிக்ட் ஆகிறதுக்கு உனக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. அப்போ ரீஹேபுக்கு வா, நான் உனக்கு 100 ரூபா தரேன், நீ இதுலேருந்து வெளியே வா, மீண்டு வா, அப்படி சொன்னால் வருவாங்களே இந்த விளையாட்டுக்கு என்கேஜ் பண்ணுறாங்கன்றது அது முழுசா பலன் தரலன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இவங்க சொல்கிறாங்களே அது நிறைய பேருக்கு விளையாட்டு வராமல் இருக்கலாம், நிறைய பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். இப்போ பயாலஜிக்கலாக நம்ம யோசிக்கணும் சார். இப்போ உடனடியாக ஒருத்தவனை போய் நீ தண்ணி அடிக்காதன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சில ரியாக்ஷன்ஸ் வரும், கை உதறலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அதுக்கு கரெக்டான ரீஹேப் கிடைக்கணும், அவங்களுக்கு அந்த மெடிசினல் கேம்ப் அந்த மாதிரி போகணும். அவங்களுக்கான அந்த ஒரு ஓவராலாக அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும்ல சார். அவங்களோட லிவிங் நல்லா இருந்தால் தானே சார் கண்ட்ரி அடுத்து டெவலப் ஆகும். அது யங்ஸ்டர்ஸ்ட்டு ஆரம்பித்தா தானே சார் நம்மளுக்கு ஒரு கன்சர்ன் கிடைக்குதுன்றது நம்மளுக்கு. நல்ல பாயிண்ட்டுமா, எக்ஸலண்ட், நல்ல டிபேட், நல்ல பேலன்ஸ் பண்ணுறது. இப்போ வந்து ட்ரக்ஸ் வந்து கவர்மெண்ட் விற்கிதுன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் லிக்கர் தான் கவர்மெண்ட் விற்கிது. இந்த ட்ரக் பில்ஸோ டேப்லெட்ஸோ அதெல்லாம் விற்கலை. 2024 கிட்டத்தட்ட 1,40,000 பில்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து சீஸ் பண்ணியிருக்கு சார். ட்ரக்ஸு சொல்லப்போனால் கஞ்சா, அதை வந்து 1.2 டன் 290 கேஸ் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி திண்டுக்கல் திருநெல்வேலியெல்லாம் பிடிச்சிருக்காங்க. இது வந்து போலீஸ் வந்து சீஸ் பண்ணதுக்கு வந்து நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். பட் ஆனால் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கனால தானே சார் இவ்வளோ வந்து சீஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளோ எப்படி வந்துச்சு? எப்படி தஞ்சாவூருக்குள்ளே ட்ரக்ஸ் வருதுன்னா போலீஸ் தாண்டி ஒரு செக் போஸ்ட் தாண்டி எப்படி ட்ரக் உள்ளே வருது? லிக்கர் சொல்கிறீங்க, கவர்மெண்ட் விற்கிறாங்க, அது வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வரல. அது இல்லாமல் ட்ரக்ஸ் அதில் தான் சார் நிறைய அடிக்ஷனே இருக்குது. லிக்கரை தாண்டி இது வந்து ரொம்ப பேசக்கூடிய விஷயம். யங்ஸ்டர்ஸை ரொம்ப பாதிக்கப்படுறது வந்து டேப்லெட்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். நல்ல பாயிண்ட்டுங்க. இது வந்து அரசின் காதுகளுக்கு, கட்சிகளின் காதுகளுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், இந்த திறந்தவெளி உரையாடலின் மூலமாக இளைஞர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறாங்க, டேட்டாவோடு இருக்கிறாங்க. இதை அப்படி நம்ம கடந்து போயிட முடியாது அப்படின்ற ஒரு செய்தியை இந்த அமர்வின் மூலம் கொடுத்துருக்கோம். அதனாலே உங்கள் எல்லாருக்குமே நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். அரசியல் கட்சிகள் இதெல்லாம் மாற்றாமையே இருக்காங்கன்னா எதை சொல்லுவீங்க? இதெல்லாம் மாற்றுங்கப்பா அப்படின்னா எதை சொல்லுவீங்க? சார், எதெல்லாம் மாற்றுறது இல்லைனா இப்போ வந்து மெரிட் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து
அதை மாற்றிக்கவே இல்லை. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்ங்கிறது ஃப்யூச்சருங்கிறது வந்து எப்பயுமே மெரிட்டை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து நம்ம மெரிட்டை நோக்கியே ஓடிட்டு இருந்தோம்னா இங்கே வந்து நம்ம டெமோக்ரஸி நடத்துகிறோமா இல்லை டைனாசிட்டி நடத்துகிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது மெரிட் எல்லாத்துக்குமே இப்போ யூஜிசி நெட் அது மாதிரி நிறையா இருக்குது சார். ஏன் மெரிட் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே டாமினேட் பண்ணப்படுது அப்படிங்கிறது என்னோட ஓகே. இன்னும் கூட எனக்கு விளக்கமாக புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். நீங்கள் பாயிண்ட்டை கரெக்டாக வந்துட்டீங்க. எப்படி என்ன சொல்ல வரீங்க? எது உங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னா தகுதி அப்படின்ற ஒன்றை சொல்லி ஓடுறதுன்றது. ஆமாம் சார். இங்கே எல்லாருமே ஏன் இப்படி செக்ரிகேட் பண்ணுறாங்க? மெரிட்டுங்கிறது ஏன் ஒன்று இருக்கட்டும். இப்போ நீங்கள் பேசுகிற முக்கியமான பாயிண்ட்டு தான். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற நிறைய கட்சிகள் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிற கட்சியா எதிர்க்கிற கட்சியா? எதிர்க்கிற கட்சியாக தான் சார். இடஒதுக்கீடை ஆதரிக்கிறாங்க. மெரிட்டுன்றதெல்லாம் ஒன்று கிடையாது, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றப்ப கட்சிகள் வந்து இங்கே ஆண்டாண்டு காலமாக அப்டேட் ஆகி தானே இருக்கிறாங்க. கட்சிகள் வந்து எப்படி நீங்கள் அவங்கள குறை சொல்ல முடியும்? இல்லை அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இன்னும் சரியா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? எல்லா கட்சிகளும் இடஒதுக்கீடை ஆதரிக்கிறாங்கல்ல, இடஒதுக்கீட்டுக்காக தானே போறாங்க. ஒதுக்கீடு அதை பற்றி இல்லைனாலும் எஜுகேஷனில் வந்துட்டு மெரிட் அப்படிங்கிறத வச்சு தானே சார் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜேஆர்எஃப் அப்படிலாம் இருக்குது, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்லாம் இருக்குது சார். அதுலலாம் வந்துட்டு இப்போ என்னன்னா ஜூனியர் ஃபெல்லோஷிப்புங்கிறதே வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுக்குற அப்படி ஒரு விஷயம் தான். பட் அதுலேயே க்ரைட்டீரியாவில் வந்து ஒரு 27லேருந்து 28 ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்கன்னா அப்போ நான் ஒரு ஃப்ரெஷராக வந்து நான் என் காலேஜ் முடிச்சுட்டு நான் என்னோட ஃபேமிலியை பார்க்குறதுக்கு நான் ஏர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நல்ல பாயிண்ட். தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டில் ரொம்ப கவனம்ன்றது இவங்க சொல்ல வர்றது நம்ம இடஒதுக்கீடு இதெல்லாம் வந்து வச்சுருக்கிறோம். ஆனால் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, பல இடங்களில் பல தளங்களில் இடஒதுக்கீடு அப்படின்ற ஒன்றே இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. வெறும் தகுதின்ற ஒரே அளவுகளோடு தான் இருந்துகிட்ருக்கு. அதை பற்றி அவங்க ஃபோக்கஸ் பண்ணலை கட்சிகள் அப்படின்ற பாயிண்ட். நல்ல பாயிண்ட்டுமா, ரொம்ப நுணுக்கமாக பார்த்து சொல்கிற பாயிண்ட் அது. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏன்னா இடஒதுக்கீடுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதில் இன்னும் நம்ம கவனம் செலுத்தாத இடங்கள்லாம் இருக்குது, போதாமல் இருக்குன்றாங்க. யார்கிட்ட பாயிண்ட் இருக்குது? அரசியல் கட்சிகள் அங்கெல்லாம் கவனம் செலுத்தலையா? அப்படி இல்லை. ஆக்சுவலி இடஒதுக்கீடு அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக எப்படின்னா ஒரு ரேஸில் ஊனமுற்றோருக்கு எந்த மாதிரி ஓடுறாங்க, அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்தா நார்மலாக ஓடுறவங்களுக்கும் ஊனமுற்றவர்கள் ஓடுறதுக்கும் கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்து கொடுக்கறதுக்கு தான் சிம்பிள் வேலை இடஒதுக்கீடு. அவங்களுமே ரொம்ப நுணுக்கமாக அவங்களும் நீங்களும் எழுந்திரிச்சு நில்லுங்கம்மா, அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பாயிண்ட்டை நிறுத்தி இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது அவங்க இடஒதுக்கீடெல்லாம் எதுக்கலை, இடஒதுக்கீடை ஆதரிக்கிறாங்க. ஆனால் இடஒதுக்கீடு அமல்படுத்தாத பல தளங்கள் இருக்குது, க்ரைட்டீரியா இருக்குது, இன்னமும் இருக்குது. அங்கெல்லாம் கட்சிகள் கவனம் செலுத்தலைன்னு கேட்குறாங்க. ஆமாம், அது வந்து இப்போ நீங்கள் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலது வந்து இப்போ நமக்கு இருக்கிற கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸே ப்ரைவேட் தனியார் மயமாக்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கவர்மெண்ட்டே டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் அப்படின்ட்டு பிரித்து நீங்கள் படிக்கிறதா இருந்தால் அதுக்காகவும் படிக்கலாம். நீங்கள் வெளியில் போயிட்டும் அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு நீங்கள் ஏஎம்ஸ்க்கு பண்ணுறீங்க படிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கான கோர்சஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம எந்த அளவுக்கு இதிலலாம் முக்கியம் போகிறோம் அப்படின்னு ஆக்சுவலாமா கட்சிகள் எப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணி சொல்கிறாங்க. அரசு தனக்கான இடங்களில் இடஒதுக்கீடை வழங்கிடுறாங்க. தன் கையை மீறி இருக்கிற இடம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அதுக்கு தயார்படுத்துறது, அதுக்கான கோச்சிங்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி கொடுத்து அவங்கள தூக்கி விடுறாங்க. அப்போது அப்டேட்டாக தானே இருக்கிறாங்க. அது ரொம்ப இவங்களும் நுணுக்கமாக தான் சொல்கிறாங்க. நம்ம கை வைக்க முடியாத இடம்னு இருக்குது, அங்கெல்லாம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அவங்கள எலிவேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ கட்சிகள் செய்கிறாங்கன்றதை எப்படி எடுத்துக்கிறேன் சார். இப்போ ராவாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போனோம் அப்படின்னா இப்போ வந்து ஜென்ரல், ஓபிசி அண்ட் எஸ்சிக்கு கம்பேர் பண்ணுறப்போ அங்கே அதாவது இப்போது ஜென்ரலாக இருந்தால் அவங்க வந்து புவராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் கிடையாது சார். அவங்களும் வந்து ரிச்சாகவும் இருக்கிறவங்க இருக்காங்க, புவராக இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ எஸ்சியில் இருக்கிறவங்களும் வந்துட்டு ரொம்ப எப்பயுமே புவராக அப்படி இருக்கிறது கிடையாது. இப்போ காலகட்டம் மாறிடுச்சு. அதனால வந்துட்டு ஜென்ரலை எதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஜென்ரல் எனக்கு புரியல, நீங்கள் எங்கே சொல்ல வரீங்க? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏன் சார் கேட்டகரி வச்சு வந்து அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இப்படி டினை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட. இப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு நகர்றீங்கன்னா இடஒதுக்கீடு வேண்டான்ற இடத்துக்கு நகர்றீங்க, சரியா? ஆமாம், பொருளாதார அளவுகோல் தான் அப்படின்றது தான் நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையில் இந்த சைடில் இருக்கிறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இடஒதுக்கீடு நீ வேண்டான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
சார் வேணாங்கிறது என்னோட இது ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நீங்க இடஒதுக்கீட்டில் நீங்க பொருளாதாரத்தை கொண்டு வந்து நிறுத்துறீங்க. ஏழை பணக்காரன் ஜாதி பார்க்க கூடாதுன்ற இடம் இல்ல சார், அது அவங்க வந்துட்டு ஒரு மைண்ட் செட்ல வச்சு தான் பண்றாங்க. அப்படி வர வர ரொம்ப அது வர்ஸ்டா போயிட்டு இருக்கு கண்டிஷன். இப்போ அந்த இடம் தான் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இடஒதுக்கீடு அப்படின்றத நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லை? ஆதரிக்கிறவங்க ஆதரிக்கிறாங்க தான், இங்க இருக்கிறவங்களும் ஆதரிக்கிறாங்க, எல்லாருமே ஆதரிக்கிறாங்க தான் சார். அதை வந்து சமூகம் சார்ந்து கொடுக்கணுமா பொருளாதாரம் சார்ந்து கொடுக்கணுமா? சமூகம் சார்ந்து எங்க எல்லாரும் மைண்ட் செட்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி, ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ வந்து இருக்குல்ல சார், இப்போ ஒரு 30 மார்க் இல்லை 32 மார்க்ஸ் எடுத்தால் எஸ்சிக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா இருக்குல்ல சார், அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். சரி, ரைட். அப்போ ஒரு பாயிண்ட், இது ரொம்ப காலம் நம்ம பேசப்பட்ட ஒரு விஷயந்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இளையோர் குரல் அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முற்பட்ட சமூகத்தில் பிறந்திருக்கிறோம், அதில் நாங்கள் ஏழையாகவும் இருக்கிறோம், ஆனால் நிறைய மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இடம் கிடைக்கல. இது என்ன? இது ஒரு அநீதி, சமூக அநீதின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இது ஆக்சுவலி சமூக நீங்களே எழுந்திரிச்சு நெல்லுங்கம்மா. அந்த நீங்கள் நேரடியாக அவங்கள்ட்டே பேசலாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து வேண்டாம், ஸோ நீங்கள் நார்மலாக பண்ணிங்கனாலே யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க படித்து மேலே வருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டான பாயிண்ட் தான். ஆனால் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி ஒரு கால் முடியாதவங்களுக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறவங்களுக்கும் ஒரே கோட்டில் நீங்கள் ரேஸ் வச்சிங்கன்னா எப்படி ஓடுவாங்க? கால் நல்லா இருக்கிறவங்க சீக்கிரம் ஓடிடுவாங்க. இதே ஊனமுற்றவர் எப்படி ஓடுவாங்க? மைக் அவங்கள்ட்ட கொடுங்க. மாற்றுத்திறனாளின்றதை பயன்படுத்தலாம். மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு பேர் தான் ரிசர்வேஷன். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 2 பேருமே ஈக்குவலாக ஓடுவாங்க. ஸோ நீங்கள் ஈக்குவலாக ஓடும்போது யார் யாருக்கு எது வேணுமோ கரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கும். சார் என்னோட பாயிண்ட் என்னது, இது சென்சிட்டிவாக எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் வந்துட்டு டிசேபிள்டே சொல்லலையே, இங்கே நான் மென்ஷனே பண்ணல டிசேபிள். நீங்கள் வைக்கிற ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிசேபிள்ஸையும் நான் நார்மல் பீப்புளையும் ஓட விட்டால் டிசேபிள் எப்படி? ஏங்க செசியில் இருக்கிற எல்லாருமே வாங்க டிசேபிளாக இருக்காங்க? இல்லை இருக்கிற எல்லாருமே டிசேபிள்டாக இருக்கிறாங்க அப்படின்னா கிடையாது. அது ஒரு நகரையம் பொறுத்து மாறும். இப்போ சென்னையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதை பொறுத்து எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி எல்லாரோடைய வகுப்புங்களும் எல்லாரோடைய ஸ்டேட்டஸும் மாறும். இதே நீங்கள் கிராமத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எம்பிசியோ ஓபிசியோ அங்கே இருக்கிற எஃப்சியோ எஸ்டியோ எஸ்சியோ அவங்களுடைய இடஒதுக்கீடும் அவங்களுக்கான ஒரு வாய்ப்புகளும் மாறும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் படிச்சுட்டோம் எங்களுக்கு வேலை கிடைக்கும், ஆனால் எங்களுக்கு இந்த கேட்டகரினால எங்களால் முன்னாடி வர முடியலை அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸியாக தமிழ் மீடியமில் படித்த பசங்களுக்கு இப்போ தான் தமிழில் பேப்பர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது எவ்வளோ பெரிய ப்ளஸ்னா, மேக்ஸிமம் தமிழ் மீடியமில் படிக்கிற பசங்களுக்கு இப்போ நம்மளும் போயிட்டு தமிழில் ஒரு கொஷின் பேப்பரை அட்டன் பண்ணலாம், அந்த பயம் போயிருக்குது. அதுக்கு பேர் தான் ரிசர்வேஷன். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரிசர்வேஷன். சொல்லுங்கம்மா, நீங்கள் தான் பதில் சொல்லணும். சார் இப்போ இதுக்கு மேலே இதை வேர்ஸ்ட் ஆக்க வேணாம், இந்த சுச்சுவேஷன் இந்த கண்டிஷனை வேர்ஸ்ட் ஆக்க வேணாங்கிறது தான். இதுக்கு மேலே வந்து இன்னும் நல்ல பாயிண்ட். ஆக்சுவலாக ஒரு நல்ல டிபேட் இது. வந்து நான் எதிர்பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டடாக இவ்வளவு தூரம் காத்திரமாக இளைஞர்கள் பேசுகிறாங்கன்றது இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப பெருமை. எல்லாரையுமே நான் பாராட்டுறேன், ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இவங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட், இடஒதுக்கீடை இனியும் நம்ம வந்து டைலூட் ஆக்க வேண்டாம், போதும் இது வரைக்கும் கொடுத்தீங்க எங்களுக்கு ஓகே அப்படின்ற இடத்தில் இருக்கிறாங்க. இந்த இடஒதுக்கீட்டிலேயே மாற்றம் செய்யணுமா? அப்படி ஏதாவது அரசியல் கட்சிகள் யோசிக்கணுமா? உங்கள் கருத்தை தெரிஞ்சுக்கணும்னு சார் நான் ஃபஸ்ட்டு சிஸ்டர்கிட்ட கொஷின்ஸ் கேட்கணும். ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை எனக்கு சரியாக தெரியல. ரிசர்வேஷன் வந்து 69% தமிழ்நாட்டில் இருக்குது. பிசிக்கு 30% இருக்குது, எம்பிசிக்கு 20% இருக்குது, எஸ்சிக்கு 18% இருக்குது, எஸ்டிக்கு 1% இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பிசியில் புவராக இருப்பாங்க, எஸ்சியில் ரிச்சாக இருப்பாங்க. பட் பிசியில் இருக்கவங்களுக்கு கிடைக்காதது எஸ்சியில் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. கரெக்ட் டைம் இருக்கலாம், இருக்குதுக்கும் இருக்கலாமுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் அசியூம் பண்ணலாம், தெளிவாக தான் கேட்குறேன். ஃபோக்கஸ்டாக வந்துட்டாங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்றதை அவங்க கேட்குறாங்க. ஓகே, இப்போ உங்களுடைய கன்சர்ன் என்னன்னா, இப்போ பிசியில் வந்து ரொம்ப புவராக இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து எஸ்சியில் இருக்கிறவங்களோட விட அதிக மார்க் எடுத்திருக்காங்க. ஆனால் எஸ்சியில் இருக்கவங்க ரிச்சாக இருந்தாலும் ரிசர்வேஷனால அவங்களுக்கு கிடைச்சிருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
அதான் நான் வந்துட்டு அதை வந்து ஏன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது என்னோட இதோட கண்டிஷன் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போக தேவை. என்ன ஒர்ஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னு கேட்குறேன். ஏன்னா எஸ்சிக்கு வந்து வர வர அதிகமாகிக்கிட்டே இருக்கு. புரியுதா? அவங்க பாவம்ல கம்பேர் பண்ணுறப்போ ஜென்ரல் கேட்டகரிலாம். யார் பாவம்னு நினைக்கிறீங்க? ஜென்ரல் இல்லை, ஆண்டாண்டு காலமாக ஒரே சமூகத்தினரே படிக்கணும் வேலை பார்க்கணும்னு இருந்தப்ப மற்ற ஜாதிக்காரங்களும் படிக்கணும் மேன்மைக்கு வரணும்னு கொண்டு வந்தது ரிசர்வேஷன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசிக்கு 30% இருக்குன்னா பிசியில் இருக்கவங்களுக்கு தான் அந்த 30%. உங்கள் பிசிக்குள்ளேயே தான் போட்டி. நீங்கள் எஸ்சியில் போய் பார்க்கக்கூடாது. எஸ்சியில் 18% இருக்குன்னா எஸ்சியில் இருக்கவங்களுக்கு தான் போட்டி. நீங்கள் வந்து எஸ்சிக்கும் பிசிக்கும் ஏன் கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஜாதி இடஒதுக்கீடு இதெல்லாம் பேசுகிறோம்ல, இப்போ அரசியல் கட்சிகளுக்குள் ஜாதின்றது ஜாதி பார்த்து கேண்டிடேட் கொடுக்குறாங்களா, அதுக்குள்ள சாதி இருக்கா, அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா வாக்கு வங்கி கணக்குக்கு பின்னாடியும் ஜாதி தான் இருக்குது, ஜாதி கணக்கு தான் இருக்குது, ஜாதி சங்கங்கள் இருக்குது. இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறேன்? நான் இவங்க தரப்புல இருந்து இந்த கேள்வியை கேட்குறேன், யார்கிட்ட பதில் இருக்கு? அரசியல் கட்சிகள் இன்னும் பழைய மனோபாவத்தோடு இருக்கிறாங்களா, இல்லை அடுத்த கட்டத்துக்கு ஒரு அடுத்த முற்போக்கா மாறி இருக்கிறாங்களா? எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த டைம் போன எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனில் பட்டியலினத்தவர்கள் அப்படின்ற சொல்லப்படுபவர்களும் பெரும்பாலான அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரிசர்வ்டு இல்லாத கேட்டகரிஸில் இருக்கிற இடங்கள்லையும் நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க, ஜெயிச்சியும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கிளாப் பண்ணுங்க. எவ்வளவு நுணுக்கமாக பட்டியலினத்தவர் என்று சொல்லப்படுபவர்கள் அப்படின்னு ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்களுமே கைத்தட்டலாம். ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணாங்க. அது ஜெயிச்சு வந்துட்டு தான் சார் இருக்காங்க. இன்னமும் தமிழ்நாட்டில் வந்து ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் வந்து 25% மட்டும்தான் ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறவங்க, அதாவது இந்த கட்சிக்கு மட்டும் நான் ஓட்டு போடுறேன் அப்படின்றவங்க இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலாக சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அப்படின்னு பண்ணுறவங்க ஒரு 20% இருக்காங்க சார். அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையுமே வந்து பட்டியலினத்தவர்களில் இருக்கிற கேண்டிடேட்ஸை நிறுத்தி ஜெயிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப மாறிட்டு தான் சார் இருக்காங்க. எக்ஸலண்ட், நல்ல பாயிண்ட். இப்போ இதுக்கு என்ன பதில் இருக்கு? ஒரு சாதிய சமூகம் ரொம்ப இருக்குப்பட்ட சமூகம் தான் நம்ம சமூகம். நம்ம உளவியல்லையும் சாதியம் இருக்கு, நம்ம சாதி பார்த்து போடுகிற சமூகமாகவும் இருக்கும். ஆனால் அரசியல் கட்சி அதை உடைச்சி அடுத்தவர்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கெல்லாம் அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்கல்ல, அடுத்த கட்டம் நகர தான் செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நல்ல மாற்றமாக பார்க்கலையா நீங்கள்? சார் அவங்க சொல்கிறாங்க சார், கரெக்டான விஷயம்தான். இப்போது வந்து ஜாதி எல்லா கேஸ்ட்டில் இருக்கவங்களும் போட்டிடுறாங்க, பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்காங்கும் போது இன்னமும் ஜாதி ஓட்டு வாங்காமல் இந்த கட்சி இன்னமும் ஜாதி ஓட்டு வாங்காமல் ஜெயிக்குதுன்னு சொல்கிற மாதிரி கட்சி எதுவும் இருக்கா சார்? மெயினான 2 கட்சியுமே 2 ஜாதியை சார்ந்து தான் சார் இருக்குது. இப்போ அப்படி இல்லை, இப்போ ஜாதியை வச்சு நான் ஓட்டு வாங்கலை அப்படிங்கிற போது இப்போது 2 கட்சியும் எல்லா ஜாதியினரும் இருக்க ஒரே கூட்டணியில் சென்று அப்படி நீங்கள் ஓட்டு வாங்கலாம்ல சார்? இப்போ ஜாதி இல்லைன்னு சொல்கிறாங்களே சார், ஜாதி பார்த்து எல்லாருக்குமே பொதுவாக இது கொடுக்குறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து பொதுவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறத எல்லாருக்கும் சமமாக மற்ற ஜாதி கட்சிகளை ஒழிக்கலாம்ல சார்? இப்போது ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது, எல்லாருக்கும் பதவி தரோம் அப்படிங்கிறத ஜாதி இல்லை, ஜாதி கட்சி இருக்கக்கூடாது. தன்மை இருக்குல்ல தம்பி, ஜாதி கட்சின்னு மட்டும் சுருக்கிட முடியாது. ஒரு சமூகம் இருக்குது, விளிம்பு நிலை சமூகமாக இருக்குது, ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்குது. அது தனக்கான குரலை பேசுவதற்காக ஒரு அமைப்பாய் திரளுது, அது ஒரு கட்சியாக வருது. அதை ஜாதி கட்சின்னு சுருக்கி வேண்டான்னு சொல்லிடலாமா அந்த கட்சியை? அப்படி வேண்டான்னு சொல்ல முடியாது சார். அவங்க சொல்கிறது என்னன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு தரோன்னு சொல்கிறாங்க சார். ஓகே, அப்படி பார்த்தா பாதி பேருக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை சார். எல்லா கட்சியுமே சொல்ல முடியாது, பார்க்குறாங்க இல்லைன்னு இல்லை. பட் எல்லா கட்சிகளும் வந்து ஜாதியை பார்த்து தான் ஓட்டு வாங்குறாங்க. எல்லா கட்சியும் அப்யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில கட்சிகள் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வேட்பாளர் மாற்றி நிப்பாட்டினாலும் ஒரு சில ஜாதி சொல்கிறவங்களை கேட்டு தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்கன்னா இல்லை, ஒரு சில கட்சிகள் பண்ணுறாங்க, அது உண்மைதான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பொதுவாக சொல்கிறாங்கல்ல, ஏன் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒருத்தரை பொது தொகுதியில் நீங்கள் நிறுத்த மாட்டீங்க? ஒன்று, ஏன் இந்த தொகுதியில் பெரும்பான்மை சமூகம் இருக்கா, அந்த பெரும்பான்மை சமூகத்து கேண்டிடேட்டையே போடுறது, இதெல்லாம் என்ன? இதுக்குள்ள ஒரு ஜாதி கணக்கு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சரியாது சார்? இப்போ எதுக்காக அவங்க வந்துட்டு ஒரு சமூகத்தினரை மட்டும் சேர்க்குறாங்கன்னா, அந்த சமூகத்தில் இருக்கவங்க தான் பெரும்பாலும் இருக்குன்றனால அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஒரு ஆளை வேட்பாளராக நிற்கிறாங்க. எதுக்காகனா அந்த கட்சி வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்றதுக்காக. பட் அதை ஒழிக்கணும். பட் எல்லா கட்சிகளும் வந்துட்டு ஒரு சமூகம் பார்த்து ஓட்டுகள் வாங்குறது இல்லை, எல்லாரையும் நிப்பாட்டுறாங்க. பெரும்பாலும் இருக்காங்க, பட் ஆனால் எல்லாரையும் சொல்ல முடியும் எல்லா கட்சிகளையும். எல்லா கட்சிகள்கிட்டையும் அப்படி இல்லைன்ற அதான்
சார் 100ல் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஜாதி ரீதியாக இது பண்ணல, எல்லாருக்கும் நாங்கள் ஈக்குவலாக தான் பார்த்து பண்ணுறோம் அப்படின்னு எந்த வகையில் அவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சார். கீழ் ஜாதிகளுக்கு சொல்லப்படுகிற அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் 100ல் ஒருத்தருக்கு தானே கொடுக்குறாங்க. இத்தனை வருஷம் ஆச்சு, இண்டிபெண்டன்ஸ் ஆகி பல வருஷங்கள் ஆகியும் ஏன் இன்னும் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்கல? எந்த ஜாதியாக இருந்தால் என்ன, யாருக்கு லீடர்ஷிப் இருக்கோ, யார் நம்மளுக்கு முன்னேற்றம் கொடுப்பார்கள் என்று தோன்றுதோ அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. இன்னும் அந்த பாலிடிக்ஸ் இருக்கிறனால தானே கொடுக்கறது இல்லை. ஓகே, யாரோ நீங்கள் உதாரணமாக நடந்திருக்கு, ஆனால் அந்த மாற்றம் வேகமாக நடக்கலை அப்படின்றாங்க. இவ்வளோ வருஷத்தில் ஒருத்தருக்கு தானே கொடுத்துருக்குறீங்க. ஸோ இப்போ கூட ரீசண்டாக நடந்த எலெக்ஷனில் ஒருத்தர் நீங்கள் சொல்ல மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அவங்க கொடுக்கும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு கவுன்சிலராக இருக்கக்கூடாது அப்படின்னு ப்ராப்ளம் பண்ணி நீங்கள் இந்த வார்டில் இருக்கக்கூடாதுன்னு அடித்து துரத்துனவங்க இப்போவும் 2025லையும் 2020லையும் இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது இந்த மனநிலைமை யாருக்கு மாறணும்? யங்ஸ்டர்ஸ் நமக்கெல்லாம் மாறிட்டா மட்டும் போதுமா? அப்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு மாறணும்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணணும்? நம்ம தான் இவங்க இருந்தாலும் எங்களை இவங்க சரியாக வழி நடத்துவாங்க அப்படின்ட்டு நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? MBA சார். ஓகே, பேர்? காருண்யா. நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க. அரசியலாக ரொம்ப பொலிட்டிக்கலாக நல்லா பேசுகிறாங்க. இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறோம்ல, ஜாதி பார்க்கக்கூடாது ஏன் அதுன்னு, அந்த அவங்க சமூகத்தை படம் பிடிக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் பஞ்சாயத்து தலைவராக ஜெயிக்கிறாரு, பதவி ஏற்றுக்க முடியல, கொடியேற்ற விடலை, நாங்கள் ஒன்றை ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு சமூகம் இருக்குது. இங்கே வாக்கு வங்கி கணக்கு தான், நீங்கள் ஓட்டு போட்டால் தான் நான் ஜெயிக்க முடியுன்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் சமூகத்தை அரசியல் கட்சி மாற்றி நகர்றாங்க, தங்களை மாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்றதுல யார்கிட்டையாவது விமர்சனம் இருக்கா? சார், நம்ம இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சியோட இன்னொரு ஆஸ்பெக்டையும் நம்ம இங்கே பேசணும்னு நினைக்கிறேன் சார். அவங்க சொல்கிறது ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் தள்ளி வச்சுக்கலாம். இன்னைக்கு மாற்றங்கள் இருக்குது. எந்த மாதிரினா, ஒரு இது நம்மளுக்கு எது தேவைன்னு அரசியல் கட்சிகள் பார்த்து செய்யாமல் கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கிறது மட்டும் நம்மக்கிட்ட திணிக்கிறது தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு சார். ஓகே, யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெண்களுக்கு பேருந்தில் இலவசன்றாங்க. ஓகே, அந்த இலவசன்றது கொடுத்ததுக்கு பதிலாக அந்த காசை வச்சு பேருந்தை இன்னும் ரினோவேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி பேருந்தோட நிலமை வந்து தமிழ்நாட்டில் பெருசாக இருந்திருக்கும், இந்திய அளவுலையும் பேசப்பட்டிருக்கும். ஆனால் இந்த இலவசன்றது கொடுத்ததுனால பேருந்தோட சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே மோசமாகி இன்றைக்கி பேருந்து சில இது நிப்பாட்டிடுறாங்க. இந்த மாதிரி நடக்குது. ஸோ நீங்கள் பெண்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்துருக்க கூடாதுன்றது உங்கள் பாயிண்ட். கொடுக்கறத வேற ஏதாவது வேல்யூபிளாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன் சார். அந்த தோழர் அழகாக சொன்னாங்க, என்ன தேவையோ அதை அறிந்து தரணும் அப்படிங்கிற மாதிரி. பெண்களுக்கு இலவசம் தரத்துக்கு பதிலாக, அந்த பேருந்தில் இலவசம் தரத்துக்கு பதிலாக பேருந்தை வந்து ரெனோவல் பண்ணலாமே. நான் என்ன கேட்குறேன், அந்த இலவசம்ங்கிறது எத்தனை பெண்கள் இன்னைக்கு வெளியே வரத்துக்கு காரணமாக இருந்திருக்கு? இப்போ ஒரு பெண் வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியில் வரணுன்றது எவ்வளோ அடிமைத்தனமாக இருந்துச்சுன்றது அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறமும் அந்த அடிமைத்தனம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. அதை நம்ம மாற்றி, அந்த சமூகம் நம்ம மாற்றி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு பெண் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கணுங்கிற அவசியம் எந்த இதுவும் இல்லை சார். இப்போ வந்து எங்கள் அம்மா படிச்சிருக்காங்கிறதுக்காக என்னோட ஃப்ரெண்டோட அம்மா படிச்சிருக்கணுன்றது இல்லை. அவங்க வெளியில் வரத்துக்கு அவங்க கணவர்கிட்ட நீங்கள் வந்து நான் வேலைக்கு போகணுன்னா நீ பஸ்ஸுக்கு போகிறதுக்கு நான் 5 ரூபா தரணும், அதுக்கு நீ வீட்டிலேயே எங்களுக்கு சோறாக்கி போடுன்னு சொல்கிற ஆண்கள் இன்றும் இந்த சமுதாயத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அந்த பெண்கள் வெளியில வரத்துக்கு இந்த பேருந்தா இருக்கட்டும், அவங்க கொடுக்குற அந்த நிதி தொகையா இருக்கட்டும், அது உதவியா இருக்குல்ல. உங்களுக்கு வந்து அது பயன்படலைங்கிறத மட்டும்தான் நம்ம இங்க பெருசா பேசுறமே தவிர. இந்த பழமொழியை எப்படி பாக்குறீங்க? நான் வந்தா மீன் கொடுக்க மாட்டேன், மீன் பிடிக்க கத்து தான் கொடுப்பேன் அப்படின்ற பழமொழியை நீங்க எப்படி? முதல்ல மீன் பிடிக்க கத்து கொடுக்கறதுக்கு அவங்க வெளியில கூட்டிட்டு வரணும்ன்றதுதான் சார் எங்களோட கருத்து. என்ன சேஞ்சஸ் அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் பண்ணணும், என்னெல்லாம் எதிர்பார்த்து பாக்குறீங்க? இப்ப மேடைகள்ல பேசுறாங்க, மாநாடு போடுறாங்க, கூட்டம் நடத்துறாங்க, இதுல என்ன சேஞ்சஸ் சுருக்கமா சொல்லுங்க சார். அதாவது ஒரு அரசியல்வாதி வந்து தன்னை எப்படி எக்யூப் பண்ணிக்கிறாரு, அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு வந்து எப்படி தகுதிப்பாடு படுத்திக்கிறாரு, அப்புறம் வந்து எப்படி தன்னை எஜுகேட் பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து பேசுறாரு. ஷோ ஆஃப் தவிர ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது. ஷோ ஆஃப் பண்ணாமல், ஷோ ஆஃப் நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணிக்கங்க, எல்லா அரசியல்வாதிகளும் பண்ணுறாங்க தான். ஆனால் அவங்க பண்ணுறாங்க, அதை நான் பண்ணால் என்ன தப்புன்னு வந்து கேட்கக்கூடாது. தன்னை வந்து ப்ராப்பராக எஜுகேட் பண்ணிக்கிட்டு அவங்களோட மோதிரத்துக்கு ஈக்குவலாக வாங்க. சரி, புது அரசியல்வாதிகளுக்கு இது நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நீங்கள் சார், இப்போ உள்ள அரசியல்வாதிகள்லாம் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம நடிகர்களை வச்சு பிரச்சாரம் பண்ணால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிஸில் வந்து நடிகர்கள் தான் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால
அதுதான் உங்களோட யங்ஸ்டர்ஸ் நீங்க அப்படிலாம் பார்க்கிறது கிடையாது. இல்லை சார், நடிகர்கள் நாங்கள் நடிகர்களை வந்து பார்க்கல, உங்களோட கொள்கைகளை தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் நல்ல கொள்கைகளை வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஓட்டு போட போகிறோம். பாயிண்ட். இப்போ நீங்கள் சொல்கிறது அரசியல் கட்சி இப்போ இன்னைக்கு நடக்கிற பிரச்சாரங்கள் இருக்குது, மாநாடுகள் இருக்குது, எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை. நீங்கள் ரொம்ப முக்கியமான அம்சம் இது 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 ரொம்ப சமூகத்துக்கு தேவை அப்படின்ற மாதிரினா நீங்கள் எல்லாம் எதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க? எல்லாம் சுருக்கமாக சொல்லுங்கள். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஐடி விங் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது, பேஜ் இருக்குது. அது மூலியமா இன்றைய அரசியல்வாதிகள் வந்து இளைஞர்களை நோக்கி வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள் அரசியலை நோக்கி போகாமல் அரசியல்வாதிகள் இளைஞர்களை நோக்கி வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சமூக வலைதளங்களில் வந்து பிரச்சாரங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய சமூக வலைதளங்களில் டே டு டே அப்டேட் வந்து பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் கவனிக்கிறீங்க நீங்கள். இன்னொன்று, எந்த வடிவத்தை நீங்கள் ரொம்ப பெருசாக விரும்புகிறீங்க? ஒரு மணி நேரம் பேசுகிறதா, இல்லை காணொலியாக சொல்கிறதா, இல்லை மீம் கண்டென்ட்டா, எதை நீங்கள் பெருசாக விரும்புகிறீங்க? இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ உள்ள டெக்னாலஜிஸ் வேர்ல்டில் வந்து எல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. ஒரு 30 செகண்ட் ரீலாவோ 1 மினிட் ரீலாவோ தான் வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து அரசியல் கட்சிகள் வந்து மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னொன்று, போன அரசியல் கட்சிகள்லாம் மிக்சி கிரைண்டர் அப்படிங்கிறத வாக்குறுதியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள அரசியல் கட்சிகள் வந்து கல்வி கடன் ரத்து, சமூக சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு இதில் கொடுக்கறதுனால இன்னும் அரசியல் கட்சிகள் மேம்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா அரசியல் கட்சியுமே மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற பேரில் வராங்க, மக்களுக்கு நல்லது பண்ண தான் வராங்க. இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க மேலே கிரிட்டிசிசம் வைக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் எல்லாருமே இருக்காங்க. பட் அவங்க நல்லது பண்ணதையும் எடுத்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இவங்களும் மக்களுக்காக வந்தவங்க தானே. ஸோ ஒரு கட்சியும் ஒருத்தவங்களையும் கிரிட்டிசிசம் பண்ணி தாக்குறதையும் தாண்டி ஒரு மெச்சூர்டு பாலிடிக்ஸாக இவங்க பண்ணதுனால இது நல்லது இருக்குது, இதையும் தாண்டி நாங்களும் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான பாலிடிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. பரஸ்பரமாக சும்மா குற்றச்சாட்டு விமர்சனங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும் அப்படின்னு. ஒன்று வந்து நான் வேணாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தனிப்பட்ட விமர்சனம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். தனிநபர் தாக்குதல் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து இப்போ வந்து ஸ்கீமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஸ்வீப்பர்ஸ், அதாவது முதல்நிலை ஊழியர்களாக நம்மளுக்கு இருக்கிறவங்க, அவங்களுக்காக காலை உணவு திட்டம் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு எங்கள் அப்பா அதே டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொரோனா பீரியடில் ரொம்ப எல்லாருமே இருக்கும் போது அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தவங்க தான் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு அந்த ஸ்கீம் கொண்டுட்டு வந்தது நான் ரொம்ப வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க காலைல 5 மணிக்கு டியூட்டிக்கு போவாங்க. காலைல சாப்பாடே அவங்களுக்கு 11 மணி வரைக்கும் அவங்க டியூட்டி அது நடந்துட்டு தான் இருக்கும். 11 மணிக்கு மேலே தான் அவங்க வந்து சாப்பாடே சாப்பிட போகிறாங்க, காலை உணவே. சில பேர் வந்து டீயோ இல்லை வேறு ஏதோ குடிச்சிட்டு அந்த ஃபுல்லாக அந்த அவங்களுக்கான ஒரு அவங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறவங்க அவங்களோட உடல்நிலையை கவனிக்கலையோ அப்படிங்கிற இது இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அந்த ஸ்கீம் கொண்டுட்டு வந்தது ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன், சமூகமான பார்வையாக நான் பார்க்குறேன். சார், அதில் கொஞ்சம் பேர் இலவசம் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு நீதிபதி இருக்காங்கன்னா அவங்க 2 லட்சம் சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுலேருந்து மெடிக்கல்லேருந்து பெட்ரோல்லேருந்து எல்லாமே இலவசமாக கவர்மெண்ட் கொடுக்குது. அவங்களே வந்து அது வந்து ஒரு இலவசமாக பார்க்காம அவங்கள பார்க்குறப்ப மட்டும் நமக்கு வந்து பெருமையாக இருக்குது. சரி, அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீன்ட்டு. அதே நமக்கு ஒரு இலவசமானு கொடுக்குறப்ப அதை ஏன் நீங்கள் வந்து கம்மியாக பார்க்குறீங்க, ஏன் வேண்டான்னு ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க? அவங்க அது நம்மளும் இங்கே இருக்கோம், நம்மளும் டேக்ஸ் கட்டுறோம், அது மூலமாக நமக்கு எல்லாமே வருது. ஒரு நீதிபதிங்கிறப்ப மட்டும் அது வந்து பெருமையான எடுத்துக்கிறோம். நம்ம அவங்களுக்கு வந்து பெட்ரோல் இருந்து மெடிக்கல் இருந்து எல்லாமே ஃப்ரீ தான், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அது பெருமையாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் நமக்கு இலவசங்கிறப்ப மட்டும் அதை நம்ம மூஞ்சி சுருக்கமாக பார்க்குறோம். அது ஏன்னு தெரியல சார். இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் என்ன இருக்குன்னா, எஜுகேஷன் லோன் வந்து சாங்ஷன் ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நான் பர்சனலாக என்ன பண்ணேன்னா, நான் ஃபஸ்ட் இயரில் வந்து எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணேன். நான் ஃபஸ்ட் இயரில் வந்து எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணேன் சார். எனக்கு வந்து நான் எப்போ கிடைக்கணும் ஒரு வாட்டியும் நான் வந்து லீவ் போட்டு போய் பேங்க்கில் போய் கேட்பேன் சார். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிடைக்குமா மட்டும்தான் சொல்லுவாங்க சார். நான் இதனாலேயே எனக்கு அட்டண்டன்ஸ்லாம் லேக் ஆகிடுச்சு. ஆனால் கடைசியாக ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நான் இப்போ 3rd இயரில் தான் எனக்கு வந்து எஜுகேஷன் லோன் வந்து சாங்ஷன் ஆச்சு சார். நம்ம கேட்குறேன், இப்போ நான் 2 இயர்ஸுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் ஜொல் லோன் வச்சு கட்டிக்கோங்கம்மா, இப்போதைக்கு நான் வந்து எனக்கு கட்ட முடியலன்றதுனால தான் நான் எஜுகேஷன் லோனே அப்ளை பண்ணுறேன். அதுக்கு அவங்க ஒரு இதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் பிளான் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது சார். நடைமுறை சிக்கல்கள் ஒரு இளைஞர்களுக்கான ஸ்கீமில் நடைமுறை சிக்கல்கள் அப்படி. இன்னொன்று என்ன அப்படின்னா, என்வாயர்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி, யூத்தோட ட்ரீமும் அதுதான். யூத்தோட ட்ரீம்னா எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் கிடையாது, ஒரு சேஃபான ஃப்யூச்சர் வேணும், என்வாயர்மெண்ட் வேணுன்றது எங்களோட கன்சர்ன். ஸோ இப்போ வந்து அரசியல் கட்சிகளும் இந்த கேமில் இல்லைன்னா, சஸ்டைனபிலிட்டியும் நாங்கள் கோரிக்கைகளாக வைப்போம், அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து யூத்தாக எங்களோட வாக்குகள் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுலேயும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், சஸ்டைனபிலிட்டிலையும். அந்த தம்பி சொன்னார்,
நிறைய இளைஞர்களை நோக்கி அரசியல் கட்சிகள் போயிட்டுருக்கு. ஐடிவிங் அப்படின்னு நிறைய ஆப்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் அந்த அரசியலில் தன்னை இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வி தான் சார். ஏன்னா எல்லாமே இளைஞர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே அரசியல்னா ஒரு சாக்கடை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காங்க சார். இவங்கெல்லாம் தன்னை இணைச்சிக்கிட்டு இது பண்ணால் மட்டும்தான் அந்த அரசியல் சாக்கடைங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஏன் அந்த பார்ட்டியிலேயே சேரணுமா? எனக்கான அரசியலை தெரிந்து கொண்டு நான் ஒரு குடிமகனா என்னோட பங்களிப்பு, ஏன் ஒரு கட்சிக்குள்ள சேர்ந்தாதான் அது அரசியல் பங்களிப்பா? இல்லை சார், அதில் இணைந்தாதான் அதில் உள்ள கொள்கைகள் என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். யூத்துக்காக நிறைய பண்ணலன்னு தான் சார் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பண்ணுறாங்க சார் கவர்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு யூத் வந்து நிறைய என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்காக, நிறைய இப்போ சோஷியல் என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்காகவும், லீடர்ஷிப் குவாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்காகவும் நிறைய இப்போ பண்ணுறாங்க சார். உதாரணத்துக்கு மை பாரத், விக்ஷித் பாரத், இந்த மாதிரி நிறைய போர்ட்டல்ஸ்லாம் இருக்குது சார். அதை பற்றி இன்னும் யாருக்குமே தெரியாமல் அந்த இளைஞர்களை அகாமடேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார். பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்க, ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது தொழில் முனைவோர்லாம் இருக்காங்களே ஆண்டர்பிரினர்ஸ், அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுற விதமாக நம்ம இந்தியாலையும் இருக்குது ஸ்டார்ட் அப் இந்தியா இருக்குது, நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டார்ட் அப் டிஎன் ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்னு. அது என்னென்னா ஒவ்வொருத்தரையும் என்னால் தேட முடியாது, உங்களுக்கு திறமை இருக்குன்னா அதுக்கான பிளாட்ஃபார்மை நான் அமைச்சு கொடுக்குறேன், அங்கே வந்து உன் திறமையை காட்டு, உன் ஸ்டார்ட் அப்புக்கு நான் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்குறதோ இல்லை ஸ்பான்சர் பண்ணுறதோ நான் பண்ணுறேன். அது மாதிரி டிஎன் வைஸ்னு ஃபார் எஸ்பெஷலாக விமனுக்கு வந்து ஹேக்கத்தான் மாதிரி நடக்குது சார். நம்ம காலேஜில் தான் சார் நடக்கும். அது வந்து வருஷம் நடக்குது. அந்த இடத்துல சும்மா அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஜெயிச்சிட்டாங்க, சும்மா மெடலோ சர்டிஃபிகேட்டோ நிப்பாட்டாமல் அவங்களோட ஐடியாஸை அடுத்த லெவல் கொண்டு போகிறாங்க. அதை ஸ்டார்ட் அப்பாக மாற்றுறாங்க, பிஸ்னஸ் நல்ல கவனம் பாயிண்ட். இப்போ வந்து அவங்க எல்லாரும் சொன்னாங்க பெண்களுக்கு 10% தான் இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அதெல்லாம் இல்லை சார். பெண்கள் ஆண்கள் 2 பேருக்கும் சமமாக, அதை விட மேற்படியாக திருநங்கைகளுக்கும் இப்போல்லாம் இடஒதுக்கீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. அப்போனா நம்ம வந்து வளர்ந்துருக்கோம் தானே சார், அப்கிரேட் ஆகிருக்கோம். அரசியல்வாதிகளும் அப்கிரேட் ஆகிருக்காங்க, அரசியல் கட்சிகளும் அப்கிரேட் ஆகிருக்கு தானே சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாவது இப்போ நம்ம தாத்தா காலத்துலலாம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, கையில் இருந்த துண்டை வந்து ஷோல்டர் மேலே போடுறதுக்கு ஒரு போராட்டம் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போராட்டம் பண்ணல, போட்டி போடுறோம், எஜுகேஷனுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும். அப்போ அந்த போராட்டத்துக்கும் போட்டிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது அரசியல் கட்சினால தானே மூலியம். சாதா மக்கள் பண்ணலாம், இருந்தாலும் அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் நம்மளை ஆள்றவனால மட்டும்தான் அதை பண்ண முடியும். கருத்து மாறுபாடுகள்லாம் இருக்கலாம், ஒவ்வொரு குரல் இருக்கலாம், அது இடஒதுக்கீடு சார்ந்து இருக்கலாம், இலவசம் சார்ந்து இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க இந்த சமூகத்தை அப்படின்றது வந்து உங்களுக்கான அந்த கல்வி கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றது தெரியுது. அதுக்கே நான் உங்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டுறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ஷோ மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறதுன்றது நீங்கள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறீங்க. அரசியல் கட்சிகளுக்கு இந்த ஷோ வந்து நிறைய மெசேஜை கொடுத்துருக்கு அப்படின்றதும், மது சார்ந்த விஷயத்தில் இளைஞர்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, அரசியல் கட்சிகள் கவனிக்கணும் அப்படின்றது, இன்னமும் இங்கு வந்து சமூக நீதி இடஒதுக்கீடு குறித்த ஒரு ஆழமான புரிதல் இளைஞர்களுக்கும் இருக்குது அப்படின்றதும் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க அரசியல் கட்சிக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக. அதையும் நம்ம பாராட்டுகளோடு கடத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மற்றொரு இளையோர் குரல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் ஒரு புதிய தலைப்போடு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.